வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல காட்ஸில்லா எக்ஸ் காங் நியூ எம்பையர்ல வில்லன் யாரு, ஸ்கார் கிங்கா இல்ல சீமோவா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீமோ அண்ட் ஸ்கார் கிங்னா யாருன்னு சின்னதா இன்ட்ரோ பார்த்துடலாம். சீமோன்ற நேம் ஜாப்பனீஸ் நேம். ஜாப்பனீஸ்ல சீமோக்கு என்ன மீனிங்னா ஃப்ராஸ்ட் ஆர் ஒயிட் ஆர் கோல்டு. இந்த மூணு வேர்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னோவை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும், பனியை குறிக்கிற மாதிரி. ஆப்வியஸா ஐஸ் பிரீத் பண்றனாலேயே ஐஸ் சம்பந்தமான நேம் வச்சிருக்காங்க போல. இந்த சீமோவை மதர் ஆஃப் ஆல் டைட்டன் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல தோன்றின டைட்டன் இதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி சீமோவை பொண்ணுங்கிறதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீமோ 400ல இருந்து 600 அடி வரை இருக்க போகுதா இந்த படத்துல. காட்ஸில்லாவே 390 அடி, கண்டிப்பா அதை விட இது டபுள் மடங்கு தான் தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அப்போனா 600 அடி இருக்கும் போல. இப்போதைக்கு அலைவா இருக்கிறதுலே மிகப்பெரிய டைட்டன்னா அது சீமோ தான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைட்டன் இருந்திருக்கு. அந்த டைட்டனை ஒரு டிவி ஸ்பாட்ல காட்டியிருந்தாங்க. நம்ம காங்க அந்த டைட்டனோட எலும்பு குடும்பம் நடந்து போயிட்டு இருந்தாரு. இந்த சீமோவோட பவர்ஸ்னு பார்த்தா ஐஸ் சம்பந்தமான அட்டாக்ஸை மட்டும்தான் ட்ரெய்லர்ல பார்த்திருந்தோம். ஐஸ் பிரீத் மாதிரி வேற எதையும் காட்டல. படத்தை பார்த்தா தான் தெளிவா தெரியும். ஒரு டிவி ஸ்பாட்ல டீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சீமோ காங்க வாளாலேயே காட்ஸில்லா மாதிரி தூக்கி அடிச்சிருந்துச்சு. அப்படின்னா சீமோ பிசிக்கலாவும் இந்த படத்துல அட்டாக் பண்ணும் தான் நினைக்கிறேன். சீமோவோட ஐஸ் பிரீத்னால பூமியோட வானிலையை கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்க முடியும். அது ட்ரெய்லர்ல ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. சிம்பிளா சீமோ வானத்துக்கே அதோட ஐஸ் பிரீத்தை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனையே மாத்தி அமைச்சிருச்சு. சீமோ தான் எர்த்துக்கு ஐசேஜே கொண்டு வந்தது. இந்த டைட்டன் நினைச்சா பூமியோட நேச்சரையே மாத்தி அமைக்க முடியும். இவ்வளவு பவர்ஃபுல்லா சைஸ்ல ஜெய்ஜாண்டிக்கா இருக்குல்ல. அப்ப இந்த டைட்டன் தான் மெயின் வில்லன் நீங்க நினைக்கலாம். இருங்க சொல்றேன். அப்படியே இப்போ இந்த பக்கம் ஸ்கார் கிங் சைடு பார்த்தோம்னா, ஸ்கார் கிங் உராங்குட்டான் குரங்கு வகையை சேர்ந்த ஒரு டைட்டன். இது மத்த ஏப்ஸை காட்டிலும் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனாலேயே நம்ம ஸ்கார் கிங்கை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்க கூட நம்ம ஒண்ணு சேரணும், நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும்னா நம்ம பலமா மாறணும்னு முடிவெடுக்கிறாரு. இவரு நம்ம காங்க விட சைஸ்ல ரொம்பவே பெரியவர். நம்ம காங் 337 அடி தான் இருப்பாரு. ஆனா இவர் 400 அடி இருப்பாரு. கிட்டத்தட்ட காட்ஸில்லாவே 393 அடி தான். காட்ஸில்லாவை விடவே இவர் சைஸ்ல ரொம்பவே பெரியவர். அது மட்டும் இல்லாம இவர் கையில ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு. ஸ்கார் கிங்கோட பவர்ஸ் என்னன்னு இன்னும் தெளிவா தெரியல. ஏன்னா இவர் இந்த படத்துக்காக புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஆனா ட்ரெய்லர்ல இவரை காட்டும் போது கையில ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு. அந்த வெப்பன் பேரு விப்ஸ்லாஸ். அந்த வெப்பனை பார்க்கும்போது டைட்டன் வார்பேட்டோட முதுகெலும்பு மாதிரி தான் தெரியுது. இந்த டைட்டன் வார்பேட்டை காட்ஸில்லா வெர்சஸ் காங் படத்திலே பார்த்திருப்போம். நம்ம காங்க சுத்தி வளைச்சு கிட்டத்தட்ட போட்டுத்துல பார்த்திருப்பாரு. இவரோட முதுகெலும்பத்தான் வெப்பனா ஸ்கார் கிங் யூஸ் பண்றாருன்னு ஒரு தியரி இருக்கு. அது மட்டும் இல்லாம காட்ஸில்லா எக்ஸ் காங் ட்ரெய்லர்ல ஸ்கார் கிங் காட்டும் போது அதோட ஐ பிளிங்க் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே அவரோட அந்த ஐயெல்லாம் க்ளோ ஆகும். அதை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸ்கார் கிங், சீமோ இவங்களை பத்தி சின்ன இன்ட்ரோ இதுதான். இப்ப மெயின் கண்டென்ட்குள்ள வரலாம். யாரு வில்லன்றத. சீமோ என்னதான் இவ்வளவு பவர்ஃபுல்லாவும் சைஸ்ல அஜைலாவும் இருந்தாலும் ஒரு சாதுவான டைட்டன் தான். இது யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாது. பட் நம்ம ஸ்கார் கிங் தான் ஸ்ட்ராங்கா மாறணும், ஹாலை எடுத்து ஆளணுங்கிறதுக்காக சீமோவை எப்படியோ பிடிச்சு கண்ட்ரோல் பண்றாரு போல. எப்படிடா நீ இதை சொல்றன்னு கேட்டீங்கன்னா, காட்ஸில்லா எக்ஸ் காங் ட்ரெய்லர் 2ல நம்ம ஸ்கார் கிங் அவரோட வெப்பன் வெப்ஸ்லாஸ்ல இருக்கு. அந்த கிறிஸ்டலை நீட்டி எதையோ சம்மன் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரு சம்மன் பண்றது வேற யாரையும் கிடையாது, நம்ம சீமோவை தான் சம்மன் பண்றாரு. எப்படி சூப்பர்மேனுக்கு கிரிப்டோனைட்னா வீக்னஸோ அதே மாதிரி சீமோக்கு இந்த கிறிஸ்டல்னா வீக்னஸ் போல. அதை யூஸ் பண்ணி ஸ்கார் கிங் இந்த ஹார் எடுத்து ஆடுறதுக்காக சீமோவை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. காட்ஸில்லா எக்ஸ் காங் ட்ரெய்லர் 1ல ஒரு சீன்ல காட்டியிருப்பாங்க. காங்கோட ஸ்கல்ஸ் நிறைய கிடக்கும் ஒரு பள்ளத்தாக்குல. அவங்க எல்லாருமே ஸ்கார் கிங்கோட நெய்பர்ஸ் தான். அவங்க யாரும் ஸ்கார் கிங்குக்கு அடிப்பணியில போல. அதனால சீமோவை வச்சு போட்டு தள்ளியிருக்காரு. ஸ்கார் கிங் கிறிஸ்டலை வச்சு சீமோவை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம லாவாக்குள்ள சீமோவை எலும்ப வச்சு கட்டி போட்டிருப்பாரு. இப்படி சீமோவை யூஸ் பண்ணிய ஸ்கார் கிங் தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கிறாரு ஈஸியா. இந்த நிலையில தான் காட்ஸில்லா வெர்சஸ் காங்ல நம்ம காங் ஹாலை எர்த்துக்கு வெப்பனை தேடி வந்திருப்பாரு பேட்டில் ஆக்ஸை எடுக்க. அந்த நேரத்துல ஸ்கார் கிங்குக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு யாரோ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்னு. அவனை தாங்கிட்ட கொண்டு வரணும்னு அவரோட பையன் சூக்கோவை அனுப்பியே கூட்டி வர சொல்றாரு. சூக்கோவுமே நைஸா பேசி நம்ம காங்க ஸ்கார் கிங் இருக்க இடத்துக்கு கூட்டி வராரு. அந்த இடத்துல 2 பேருக்கு சண்டை நடக்குது. எப்படி நம்ம ஸ்கார் கிங் காங்க அடிப்பணிய சொல்லியிருப்பாரு போல. நம்ம காங்க எவனுக்கு அடங்க மாட்டாரு, அடிப்பணிய மாட்டாரு. அதனால சண்டை வந்திருக்கு. அந்த சண்டையில நம்ம ஸ்கார் கிங் காங்க தாறுமாறா பொழந்தது மட்டும் இல்லாம சீமோவுமே இறக்கி விட்டு அவரோட கையை ஐஸ் பிரீத்தை யூஸ் பண்ணி உடைச்சிருச்சு.
இதுக்கப்புறம் தான் காங் இருட ஆளை கூட்டு வரண்டான்னு அங்கிருந்து தப்பிச்சோமா பொழைச்சோமான்னு கிளம்பி போய் காட்ஸிலாவை கூப்பிட போறாரு. வந்த இடத்துல என்ன ஏதுன்னு கேட்காம காட்ஸிலாவுமே நம்ம காங்க போட்டு புரட்டி எடுக்க அந்த நேரத்துல மோத்ரா வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்குது. அதுக்கப்புறம் நம்ம காங்குமே அவரோட உடஞ்ச கைக்கு அந்த பீஸ்ட் கிளவுஸ் போட்டுக்கிட்டு காட்ஸிலாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க ஃபைட்டுக்கு. இவங்க 2 பேரோட நோக்கமுமே ஸ்கார் கிங்க தோக்கடிக்கணும், அவனை போட்டு தள்ளணும் தான் நினைக்கிறாங்களே தவிர சீமோவை போட்டு தள்ளணும்னு அவங்க நினைக்கல. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இந்த படத்துல சீமோவை போட்டு தள்ள மாட்டாங்க. சீமோவை ஸ்கார் கிங்கிட்ட இருக்க அந்த கண்ட்ரோல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் ஃபைட் பண்ண போறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், காட்ஸிலா வந்து நேச்சரை காப்பாத்துற ஒரு டைட்டன், நேச்சருக்கு ஹெல்ப்பா இருக்க சீமோவை கண்டிப்பா போட்டு தள்ளாது. சீமோவுமே நல்ல டைட்டன் தான், ஸ்கார் கிங் தான் அதை தப்பா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கிறிஸ்டலை வச்சு ஃபைனலா அந்த கிறிஸ்டலை உடைச்சு சீமோவை விடுவிக்க போறாங்க. அந்த நல்ல காரியத்தை யார் பண்ண போறது, காங்கா, காட்ஸிலாவா இல்ல மினி காங் சூக்கோவாங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த படத்துல வில்லன், மெயின் வில்லன் எல்லாமே ஸ்கார் கிங் மட்டும்தான், சீமோ கிடையாது. சீமோ ஜஸ்ட் விக்டிம் தான் இந்த படத்துல. அவனை அந்த ஸ்கார் கிங்ல பிடியில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் காட்ஸிலாவும் காங்கும் போராட போறாங்க. படம் ரிலீஸ் ஆக இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆனாலுமே எனக்கு இன்னும் ஹைப் குறையல, ஏறிக்கிட்டே தான் இருக்கு. படம் எப்படா பாப்போம்னு. நீங்க டீம் காட்ஸிலாவா டீம் காங்காங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டாடா பை பை, ஓட்டா.